என் பாடி பார்ட்ஸுக்கு இண்டிவிஜுவாலிட்டி அதிகம். சொல்லலைனாலும் அது வேலையை செஞ்சிடும். நான் டிசைட் பண்ணிட்டா டிலேவும் ஆகும். ஹலோ, நீங்க சேஃப்னு சொன்னல, பாப்பலாம். வா வா. உன் பேர் என்ன கண்ட சொல்லு. வந்துட்டு போறானுங்க, நீ பேர் சொல்லு. என்ன பண்ற? ஒர்க் பண்றியா? எங்க? எங்கயாவது கனெக்ட் ஆயிருக்கியா? அதான் இந்த லவ்ல மாட்டுறது, என்கேஜ்மெண்ட், மேரேஜ் பண்ணிக்கிறது. இவ்வளவு சீரியஸா மறிக்கிறேன்னா இல்லன்னு தான் அர்த்தம். ஒர்க் அவுட் ஆயிடும்னு நினைக்கிறேன். ஜாலி தான். உடு ஜூட்டே. இந்த காலத்துல நல்ல ஜோடி அமையறது சாதாரண விஷயம் இல்ல. வா பேசிட்டே போலாம். போட்டோ எடு. யார? உங்க ஆயாவை எடுக்க சொல்லுவேன். எடுத்தியா? எடுத்த கொஞ்சம் ஷேக் ஆயிடுச்சுனா. எப்படி இருக்கு? பயங்கரமா வலியுதுண்ணே. அதே கேட்டா நாங்க எப்படி இருக்கோம்னு சொல்லு. ஜில்லுன்னு ஒரு ஜோடி மாதிரி சூப்பரா இருக்கீங்கண்ணே. இப்படி ஒரு ஜோடியை நானே பார்த்தது இல்ல. வா. ஏய், மன்மதன் நினைப்பா? ஓ, இந்த டீமுக்கு லீடர் நீதானா? அது என்னோடது. தப்பு கண்ணா, இவ்வளவு அழகான பொண்ணை பார்த்து அது இதுன்னு சொல்லாமா? பொண்ணுங்களை ரொம்ப சாஃப்டா டெலிகேட்டா டீல் பண்ணுடா. உனக்கு ரொம்ப தேங்க்ஸ்ரா. இந்த கிஃப்ட். மௌன என்னங்கடா, இன்ஸ்டால்மெண்ட் ஸ்கீம்ல வரீங்க? டைம் இல்ல, மொத்தமா வாங்க. நீங்க மியூசிக் போட்டே போறாளே. அம்மாடே அஞ்சலி, ஏஜஸ் காலனி வரீங்களா? அங்க எங்கமா போனா? ஹலோ ஹலோ அஞ்சலி, நம்பர் தரேன் போறீங்களே? ஏன் தரணும்? அப்ப எந்த எடுத்துங்க. எதுக்கு? எதுக்கா? இன்னில இருந்து உங்களை பாதுகாக்கிற கடமை என்னோடது இல்ல. ஒண்ணு தேவை இல்ல. ஏங்க, நீங்க நம்பர் கொடுத்தா தாங்க கான்டாக்ட் கிடைக்கும். லைஃப் டைம் பேசணுங்க. ஹலோ ஹலோ அஞ்சலி, அஞ்சலி. இப்பெல்லாம் பொண்ணுங்க ரொம்ப கமர்ஷியல் ஆயிட்டாளுங்க. இந்த மைனாக்காக நைனாவை டீல்ல விட்டோமே. சொல்றா. அஞ்சலி, உங்க மருமக பேரு ஹவ் இஸ் இட்? அஞ்சலி வெட்ஸ் அர்ஜுன். ஏய், ரொம்ப நல்லா இருக்குடா. அப்ப கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. எங்க பார்த்த? எப்படி பார்த்த? இன்ட்ரோடக்ஷன் ஆயிடுச்சு, பயோடேட்டா தான் பேலன்ஸ். ஒத்துக்குவாளா? ஒத்துக்குவாளாவா? ஒத்துக்க வைப்போம். ஐயா யாரு? அர்ஜுன், சன் ஆஃப் கிருஷ்ணமூர்த்தி. That's my son. மிஸ்டர் மூர்த்தி, குட் நைட். போங்க, போய் தூங்குங்க. Good night. என்ன பத்தி கேட்டானா? கேட்டான். ஏன் இப்படி போய் சொல்றீங்க? அவனுக்கு உங்க மேலதான் இஷ்டம். உங்களை தான் சொல்லணும். பையன் என்ன செஞ்சாலும் அவனுக்கு சப்போர்ட் பண்றதா? இப்படி பண்ணா அவன் உருட்ட மாதிரி தான். வாயா படா, உன்னதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். வா 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 வா, இப்படி உட்காரு. ஏன் இப்படி பேய் அரைஞ்ச மாதிரி இருக்க? கொஞ்சம் சிரியன். அட என்னையா நீங்க அசம்பிளியில் நடக்கிற மீட்டிங்கை விட உங்க பிரச்சனை தீர்க்கிறதுல என் காலம் முடிஞ்சிடும் போல இருக்க. அட மாட்டுக்கொட்டையில மாடுங்க மாறு நையா நையானுக்கிட்டு பாக்குறவங்களுக்கு ரொம்ப சீப்பா இருக்கும்ல. அட கத்தாதியா சும்மா. உன் அட்வைஸை கேட்கறதுக்கு நாங்க என்ன வேலை விட்டு இல்லாத பசங்களா? இன்னைக்கு இழிச்சு பயனுங்களா? விவரம் தெரிஞ்சதுல இருந்து செய்யறேன்டா அந்த ரவுடி சத்தை. டேய், உன்ன மாதிரி தரங்கட்ட எத்தனை பேரை கார்பரேட் லெவலில் கொண்டு வந்திருக்கேன். எம்எல்ஏ வாக்கி அசம்பிளிக்கு அனுப்பி இருக்கேன். அட இவ்வளவு ஐயா இதோ உன் படா. அவன் அப்பன் கதைக்கு பின்னாடி யாருன்னு சொல்லு. நான் தானே பேக்ராப். பிளானிங் எந்து, ஆக்டிங் அவந்து. ஏதோ பேட் டைம், அவங்க அப்பனும் செத்துட்டான். அதுவும் போதாதுன்னு இவனுங்க கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு. அதனாலதான் என் வழி தனி வழின்னு நான் பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். இப்ப சொல்றேன், இனிமே என் பிசினஸ்லயோ என் செட்டில்மெண்ட்லயோ இவனுங்க விரல விட்டு ஆட்ட நினைச்சானுங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். இது பக்கா ஃபைனல் வார்னிங். இந்த பாரப்பு, நீங்க ரெண்டு பேரும் என்னோட ரெண்டு கண்டு மாதிரி. இந்த வார குருநாதா, படா சின்ன பையன் இளரத்தம் இல்லையா? நீ தானே பெருசு, அனுபவசாலி. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயேன். நீங்க இப்படி அடிச்சுக்கிறது கூத்தாடிகளுக்கு கொண்டாட்ட மாதிரி ஐடியா. கிண்டலா? வேட்டக்கார வீக் ஆயிட்டான்னா மானு கால தூக்கி எதையோ காமிச்சுட்டான். அந்த மாதிரி இருக்கடா என் நிலைமை. நான் உறுதியா சொல்றேன், இனி நமக்குள்ள பேச்சே இல்ல. நோ சேஞ்ச். இந்த விளையாட்டுக்கெல்லாம் நான் வரலையா? என் பேச்சுக்கு மரியாதை இல்லைங்கிறப்ப நீங்களே பேசிட்டுங்க. இனிமே என் டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி பஞ்சாயத்து மீட்டிங் எல்லாம் என்னால வர முடியாது. முடியாதுங்கிற வார்த்தை எனக்கு பிடிக்காது. அது என் அகராதிலேயே கிடையாது. குருநாதா, உனக்கு வச்சிருந்த புல்லட் தான் அவனுக்கு போச்சு.
ப்ரொஃபஷனல் சீனியர், வயசுல பெரியவன், என்னை எடுத்து வளர்த்த அஃபெக்ஷன்ல தான் உன்னை விட்டு வைக்கிறேன். உனக்கு உயிர் மேல மட்டும்தான் ஆசை இருக்கணும், வேற எது மேலேயும் இருக்கக்கூடாது. புத்தியை ஒழுங்கா யூஸ் பண்ண. உன் கான்சென்ட்ரேஷன் உன் பிசினஸ்ல மட்டும்தான் இருக்கணும். அந்த ஏரியா வந்து இந்த ஏரியா இருந்து என்ன தொல்லை பண்ணாத. டேய் பாண்டித்துரை, நாங்க 2 பேரும் ஒரு 2 கண்ணு மாதிரி. நீ இப்ப சொன்னல, ஒரு கண்ணு போனா கூட இன்னொன்னு வச்சு மேனேஜ் பண்ணலாம். நல்லா யோசிச்சுக்க. உன் வீடு வரைக்கும் வந்தது இந்த விஷயத்துல இதுதான் லாஸ்ட் மீட்டிங் உனக்கு புரிய வைக்கத்தான். மக்கள் குறைய தீர்க்கறதுக்கு பேசாம சட்டசபையில போய் உட்கார்றத விட்டுட்டு இந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்துல தலையிட்ட பாரு. கால்ல குறி வச்சதோட போச்சு. கொஞ்சம் மேல வச்சிருந்தானா என் நிலைமை என்னையா ஆயிருக்கும். தலை தப்பிச்சது தம்புரான் புண்ணியம். என்னையா குத்துக்கள் மாதிரி வேடிக்கை பார்த்துக்கிட்டே நிக்கிறீங்க? சீக்கிரம் ஆஸ்பத்திரி கொண்டு போறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. கையெழுத்து போடும் போதெல்லாம் நெஞ்சு பக்கு பக்குன்னுதுப்பா. ஐயோ பாவம். எப்படியாவது நம்ம ஸ்டுடியோ தூக்க பாருங்க. தூக்கிடலாம் சார். குறைஞ்சபட்சம் 1 கோடியாவது கிடைக்கும். ஏய் செந்தில், உனக்கு தெரிஞ்ச புரோக்கர் இருக்கால, கூட்டிட்டு வா. டேய், டேய், டேய். அறிவு இருக்கா உங்களுக்கு? நான் என்ன ஸ்டுடியோவை விற்கவா சொன்னேன்? டெவலப்மெண்ட் பண்ணி தூக்க சொன்னேன். டெவலப்மெண்ட்னா அது எப்படி இருக்கும் சார்? அது எப்படி இருக்குன்னு காட்டதா நம்ம சேனலுக்கு ஒரு கிரியேட்டிவ் ஹெட் அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன். கிரியேட்டிவ் ஹெட்டா? எஸ், கிரியேட்டிவ் ஜீனியஸ் பிரபா. டெவலப்மெண்ட்டுக்கு பேண்ட் ஷர்ட் மாட்டினா எப்படி இருக்குமோ அப்படி இருப்பார் சார். அந்த டெவலப்மெண்ட் அண்டர்வேருக்குள்ள பத்திரமா எடுத்து. மனுஷங்கள்லாம் 2 ரகம். பயப்படுறவங்க, பயமுறுத்துறவங்க. நான் 2வது ரகம். அவசர அவசரமாவும் வேலை செய்வாங்க, அவசியம் தெரிஞ்சும் வேலை செய்வாங்க. நான் 2வது ரகம். மனுஷங்கள்ல 2 ரகம், ஆணு பொண்ணு. இவன் 3வது டைப். சார் சொல்றதை எப்பவும் காதுல போடுங்க, அப்பதான் ஒர்க் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ண சேனல் எங்கேயோ எங்க காணோம்? அதுக்கப்புறம் அதை நான் எங்கேயோ கொண்டு போய் விட்டுட்டேன். உங்க சேனலையும் அதே தான் பண்ண போறேன். உங்க ஆசீர்வாதம் சார். இந்த குளிச்சுக்கு முன்னாடி எப்படி குனிரா பாத்தியா? தேங்காய் தலை. சாரி சார். ஜேர்னலிசம்னா என்ன சொல்றா? நீ சொல்ற. ஜேர்னலிசம்னா ஜனங்களை என்டர்டெயின் பண்றது. இது So you're talking nonsense, sir. ஜர்னலிசம்னா ஜனங்களை என்டர்டெயின் பண்றது இல்ல. ரைட் ஆஃப் ஸ்பீச், இட்ஸ் ஒப்பீனியன், இட்ஸ் அனாலிசிஸ். எழுதுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் போடுற ஒவ்வொரு நியூஸுக்கும் அர்த்தம் இருக்கணும் சார். பஞ்ச் ஆஃப் ஃபூல்ஸ் மட்டும் உட்கார்ந்து என்ஜாய் பண்ற மாதிரி ப்ரோகிராம் பண்ணா ஒரு ஜர்னலிஸ்டா நம்ம வெக்கப்படணும். ரெஸ்பெக்ட் பீப்பிள், ரிஃப்ளெக்ட் தேர் ஃபீலிங்ஸ். இட் மைட் பீ an individual or a system. பொட்டி படிக்க தூக்கிட்டு கிளம்புறான் பாரு இப்போ. That's what I want. நான் இங்க எமோஷனல் ஆகிறதுக்கு வரல, உங்களை எமோஷனல் ஆக்கிறதுக்கு வந்திருக்கேன். கொண்டு வரேன். எனக்குள்ள இருக்கிற எல்லா கிரியேட்டிவிட்டியும் வெளியே கொண்டு வரேன். என் திறமையை உங்களுக்குள்ள புகுத்துறேன். Any doubts? பாடம் கட்டுறவன்லாம் பாடம் எடுக்க வந்துட்டான். Any problem? ஒண்ணு இல்ல சார். நீ கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருக்க. Let us hit the small screen. Come. அதுக்கு என்ன அர்த்தம் கேளவனா? சார் சாயங்காலம் 6 மணி வரைக்கும் தான் நீங்கெல்லாம் இங்க ஒர்க்கர்ஸ். அதுக்கப்புறம் சார் அடிமை. சார் எதையாவது பண்ணி நம்ம டிஆர்பி ரேட்டை ஏத்தணும் சார். இப்போ எவ்வளவுல இருக்கே? 1 2 வரதே ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். 9 இருந்தா ஓகேவா உங்களுக்கு? தண்ணி குடிங்க. டோர் லாக். அப்ப மத்த சேனல்லாம் இழுத்து மூட வேண்டியதானா? முடியே ஆகணும். நம்மளுதே அடுத்தவங்க. கருணாக்கு வச்சிட்டு சும்மா இருக்க மாட்டேடா புண்ணாக்கு. இப்போ ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியது சேனலுக்கு இல்ல, ஜனங்களுக்கு தான். ஓகே, அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். இன்னைக்கு மிட் நைட்ல 12 to 2 நான் ஒரு புது ப்ரோக்ராம் ட்ரை பண்றேன். அதோட பேரு நிசப்த யுத்தம். நிசப்த யுத்தமா? எஸ், ஒவ்வொரு வீட்லயும் ராத்திரி நடக்கிறதானே. டேய் அதான்டா. ஓ ஓ சார், அதுக்கு தான் ப்ரோமோ நான் பண்ணுமா சார்? இப்படிப்பட்ட ப்ரோகிராமுக்கு ப்ரோமோஸ் தேவையில்லடா, மவுத் பப்ளிசிட்டி. இன்னைக்கு ஒருத்தன் பார்த்தா நெக்ஸ்ட் டேல இருந்து ஸ்டேட் ஃபுல்லா தூங்காது. Am I right sir? நீ பார்க்க தான் பஃபன் மாதிரி இருக்க, ஆனா ஷார்ப் தான். நீங்களும் சேம் டு சேம் அதேதான். ஷார்ப்பா? இல்ல பஃபன். டேய், ஒருத்தர் நம்மள நம்பி ஒரு பொறுப்பை கொடுக்கும் போதே அதை காப்பாற்ற வேண்டிய கடமை நம்மளுக்கு இருக்கு. வருகிறது ஒரு புத்த புதிய அங்க பாரு. எப்படி இருக்கு? ஷேக் 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 ஆயிடுச்சுல்ல? ஒரு பெக்கு போடு. ஐயோ எனக்கு வேண்டாம். உன்னை போட்டுக்க சொல்ல, எனக்கு ஊத்து. அந்த போஸ் சிஎம் பார்க்கறதுக்காக அப்பாயின்மெண்ட் வாங்கினா சார். அவன் சிஎம் பார்த்து ஃபைலை கொடுத்துட்டா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. எக்காரணத்தை கொண்டு அது நடந்துடக்கூடாது. என்னால முடிஞ்ச அளவுக்கு அவன் சிஎம் பார்க்காத மாதிரி நான் பண்றேன் சார். நீங்க நினைக்கிறத கொஞ்சம் சீக்கிரமா செஞ்சிட்டீங்கன்னா. போய் ஹோம் மினிஸ்டர். யோ பாண்டித்துரை, சௌக்கியமாயா? உங்க தயவில் நல்லா இருக்கண்ணே. உன்னால எனக்கு ஒரு சின்ன காரியம் ஆக வேண்டியது இருக்கியா? உத்தரவு போடுங்க, உடனே நிறைவேற்றுறேன். நம்ம தொகுதியில போஸ்
ஒரு சின்ன பகத்சிங் இருக்காயா, அந்த தருதல பைய எனக்கு எதிராக ஏடா கூடமா ஒரு ஃபைலை ரெடி பண்ணி வச்சிருக்கான். சிஎம் கைக்கு அந்த ஃபைல் மட்டும் போய் சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கேன், ஃபர்ஸ்ட் என்னோட மினிஸ்டர் போஸ்ட் க்ளோஸ், நெக்ஸ்ட் என்னோட ஃபியூச்சர் பொலிட்டிக்கல் லைஃபே க்ளோஸ். அகஸ்மாத்தா அவன் செத்து போனாலும் அந்த பழிய என் தலைமையில தான் வந்து விழும். இவ்வளவு தானே, காரணம் தெரியக்கூடாது, ஆனா அவன் சாவணும். படான்னு நமக்கு க்ளோஸா ஒரு குட்டி சிங்க இருக்கான். இந்த மாதிரி விஷயத்துல அவன் ஆஸ்கர் ரேஞ்சு. எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்லையா? சும்மா என்ன, நம்ம 2 பேருக்கு இடையில பணத்தை பத்தி பேசுறதா? நாளைக்குள்ள நான் பலா கிட்ட பேசிட்டு என்னன்னு சொல்றேனே, வச்சிட்டு வச்சிடுறேன். பணம் வாங்காம ஒருத்தனை போடுறதுக்கு இது என்ன தர்மாஸ்பத்திரியா?